இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, கோடான கோடி பரிசுத்த தேவதூதர்களினாலே எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து ஸ்தோத்தரிக்கப்படுகிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள பரிசுத்த அலங்காரத்தோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரை வரவேண்டிய எல்லா ஜனங்களையும் கொண்டு வாரும் கர்த்தாவை, ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க நன்றியுள்ளவர்களாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வருகிற ஜனங்கள் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு உம்முடைய சமூகத்தின் மனமகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவரே தெய்வீக வல்லமையினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திர நிரப்பப்பட்டவர்களாக கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். தியானிக்க போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றன் மூலமாய் ஜனங்களோடு இந்த நாளிலே பேசுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை இந்த ஆராதனை மத்தியில் செய்யுங்க. உம்முடைய வல்லமையில கரத்தில் ஆராதனின் தொடக்கம் முதல் முடிவு மட்டுமுள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஒரு சில பாடல்களை நாம் உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 381வது பாடல். எல்லாரும் உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசு இயேசு இயேசு, அவரே இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எங்கள் நேசர், இம்மட்டும் இனிமேலும் என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எங்கள் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எங்கள் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர்,
பாடல் புத்தகத்தில் 1308வது பாடல். ஹல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை உள்ளவரை உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை உள்ளவரை உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வீணான கிடந்த எந்தன் வாழ்வை மீண்டும் வென்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வீணான கிடந்த எந்தன் வாழ்வை மீண்டும் வென்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனை அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனை கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே உந்தனை அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனை கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனை அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனை கிருபையை உயர்த்திடுவே, இயேசுவே உந்தனை அன்பையே பாடிடுவே, இயேசுவே உந்தனை கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இடையில்லாத எந்தன் வாழ்வில் இடையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இடையில்லாத எந்தன் வாழ்வில் இடையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே
கிருபை தாருமே உம்மை வாஞ்சையாய் என்று தொழுதிட உமது கிருபை தாருமே. ஹல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் முழங்கால் படிட்டு 1028வது பாடல். ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து ஒரு உண்மையுள்ள ஆராதனை எல்லாரும் பண்ணுவோம். எல்லாருக்கும் கவலை கஷ்டம்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்ச நேரமாவது நம்ம மறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பின்மாறி இந்த அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரம்பிடுவேன். பின்மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரம்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவ
எல்லாரும் கைகளை உயர்த்தி கைகளை தட்டி வாஞ்சோடு வர
அவருடைய நாமத்தை உயர்த்தி, அவருடைய நாமத்தை உயர்த்தி நீர் இன்னும் பெருகணும் ராஜா. ஹல்லேலூயா, நீர் இன்னும் பெருகணும் தகப்பனே. ஹல்லேலூயா, என்னை எவ்வளவோ பத்திரமா ஒரு குழந்தைய போல என்ன நீர் பாதுகாத்தீராப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி 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 செலுத்துங்க. ஆண்டவரை துதிங்க. அவர் செய்த இரக்கங்களை எண்ணி, கிருபைகளை எண்ணி அவரை உயர்த்துங்க. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஒருவர் சும்மா இருக்க வேண்டாம். அப்பாவை மகிமைப்படுத்துங்க, அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அவருடைய இரக்கங்களை எண்ணி அவரை மகிமைப்படுத்துங்க. உமக்கு நன்றி ராஜா, நீர் இந்த ஈவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, எவ்வளவு இன்னல்கள் வந்த போதிலும் அப்பா ஒரு தாய் போல என்ன நீர் சுமந்தீங்க ராஜா. ஹல்லேலூயா, எல்லாரும் கைவிட்ட போதிலும், கண்ணீரின் கடலில் நான் மூழ்கி போன போதிலும் என்னை விட்டு விலகாத தேவன் நீர், என்னை கைவிடாத நேசர் நீர் ராஜா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் உயரணும், உம்முடைய நாமம் மட்டுமே உயரணும் தகப்பனே. என் நாவு இந்த பிறகுற ஒவ்வொரு வார்த்தையும் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் தகப்பனே. ஹல்லேலூயா, அவரை உயர்த்தி, அவரை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. என் தெய்வமே உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, நீர் பெரியவர். ஹல்லேலூயா, அவர் செய்த நன்மைகள் ஏராளமா இருக்கிறது. அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல ஒரு நாள் போதாது. ஹல்லேலூயா, அப்பா ஆண்டவரே இயேசுப்பா, எவ்வளவு பெரிய தேவன் நீங்க ராஜா. அப்பா எவ்வளவு பெரிய தேவன் நீர் தகப்பனே. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். முழு இருதயத்தோட ஒன்னா சேர்ந்து பாடுவோம். உலக காரியங்கள் நமக்காக வெயிட் பண்ணோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த கொஞ்ச நேரத்தில் அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்ப்போம். அவரோட முகத்தை மட்டும் நோக்கி பார்ப்போம். இஎம்ஐ இருக்கலாம், லோன் இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வெயிட் பண்ணும். ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கும் போது ஆண்டவரும் அவருடைய நேரத்துல அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, எல்லாரும் தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்ல, என்னோடு நீர் வருவே. தேவைகள் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்ல, என்னோடு நீர் வருவே. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை. எல்லாரும் சேர்ந்து நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான் எல்லாரும் எல்லாம் உங்க சத்தம் உயரணும். உண்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா, எல்லாரும் சொல்லுங்க நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் யோசனையில் மனமடைவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் யோசனையில் மனமடைவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்ன
ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்கதான்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலே. உம்மை ஆராதிப்பேன் எல்லாரும், என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன் எல்லாரும் பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அது. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. காசுபானம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலே. காசுபானம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலே. நான் உடைஞ்சு போய் கிடந்து, நான் ஒடுக்கப்பட்டு கிடந்து, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலே. உடைந்து போன நேரங்கள்ல இருந்தோம்ல, ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள்ல உடைக்கப்பட்டு நம்ம இருந்திருக்கோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இங்க பின்மாற்றத்துல இருக்கோம். ஆண்டவரை மறுதளித்துட்டு இங்க வந்து இருக்கோம்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னை ஒட்டி சேர்ப்பேன். ஒரு நாள் I will fix your life. ஒரு நாள் I will join everything what you have you lost. நீ இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பா I'm going to give you. ஹல்லேலூயா. அப்ப நீங்க நினைப்பீங்க, ஆண்டவரே நான் உம்மை மறுதளித்தேன் அப்பா, என்ன மன்னிங்கன்னு வருவீங்க. இப்ப ஆண்டவரை துதிக்க உங்களால முடியாது. மனசுல அவ்வளவு பாரம், ஒருவேளை மனசுல அவ்வளவு பாரத்தோட இங்க இருக்கலாம். எவ்வளவு ஜெபிக்கிறேன்னு உபவாசிக்கிறேன்னு இருந்தாலும் ஆண்டவர் எனக்காக ஒன்னும் செய்யலன்னு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். I'm going to give blessings to you. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, உன் வீடு நிரம்புற அளவுக்கு, ஹல்லேலூயா, பாத்திரங்கள் நிரம்புற அளவுக்கு நான் அபிஷேகத்தையும், ஹல்லேலூயா, நீ இறந்த காரியங்களையும் உமக்கு தர போறேன். ஹல்லேலூயா. It's a promise, my brother, my sister, it's a promise. ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம் இது. யாரோ ஒருவேளை இந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் எனக்கு வேண்டாம், சும்மா சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கேன் நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ இழந்ததை, நீ உடைக்கப்பட்டு இருக்கலாம். இது உனக்கு ஒரு நாள் புரியும். ஒரு நாள் நீ இதை புரிஞ்சுப்ப. நான் எதற்காக இதை செய்தேன் நீ புரிஞ்சுப்ப. உன்னை ஒட்டி சேர்க்கிற தகப்பன்னா, என் பிள்ளையை எனக்கு வளர்க்க தெரியும். ஆண்டவர் சொல்றார், he will fix you, he will fix all your broken hearts. hallelujah. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் ரொம்ப பெரியவர். ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க my brother, my sister. ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவரை கிட்டி சேர்ந்து, அப்பா உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்வார். hallelujah. ஆண்டவர் பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் பெரியவராக இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி.
ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிற ஒரு விசுவாசி பாருங்க, கார்பெண்டர் வேலை செய்கிற விசுவாசி வேலை செய்துட்டே இருந்தார். ஆணிகளை கீழேருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்க வேலை செஞ்சுட்டே இருந்தார். சில ஆணிகளை அவர் வாய்க்குள்ளே வைத்து அப்படியே தேவைப்படும் போது எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த ஆணிகளை என்ன செய்துட்டார், தவறாய் அப்படியே வாய்க்குள்ளே விழுங்கிட்டார். ஸ்தோத்திரம். கீழே உள்ளவர் பார்க்குறாரு, என்னையா ஆணியே விழுங்கிட்டீங்களே அப்படின்னும் போது, அல்லேலூயா தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாராம். எதுக்குயா ஆணியை விழுங்கிட்டீங்க, எடுக்கிறதே கஷ்டமாச்சே, நான் சுத்தியலை விழுங்காம சின்ன ஆணியை விழுங்கிட்டேன், ஸ்தோத்திரம், அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாருங்க, அவர் அந்த ஆணியை விழுங்கினார், இருந்தாலும் என்ன பெரிய ஒரு ஆபத்திலிருந்து ஆண்டவர் காத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் எக்காலத்திலும் எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வேளையிலும் அந்த துதியின் பிரசன்னத்துக்குள்ளாக நாம் இணைந்து கொள்வோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆதரித்து வழிநடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பங்களையும் எங்களையும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை காத்து கொண்டீரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே, எத்தனையோ ஐஸ்வர்யம் மிக்கவர்கள் ஆண்டவரே, பலவிதமான பிரயாணங்களிலே தங்களுடைய பிரயாணங்களை முடிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அழிந்து போனதை நாங்கள் ஆண்டவரே வேதனையோடு பார்த்தோமே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தாவே ஆண்டவரை இதுவரைக்கும் அன்பு வைத்து ஆதரித்து காத்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாய் பிளந்த அந்த தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மிகவும் மிகவும் துதிக்கப்படத்தக்க தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பாதுகாப்பாய் அரணும் கோட்டையுமாயிருந்து ஆண்டவர் காத்து கொண்டார். நன்றி தகப்பனேன்னு சொல்லி எல்லாரும் மனதார நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் பிரயாணங்களிலே எங்கள் வேலைகளிலே ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருந்ததப்பா. நாங்கள் நடந்து சென்றாலும் ஆண்டவரே வாகனத்தில் சென்றாலும் பஸ்ஸில் போனாலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. போன வாரத்தில் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க, நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. பாருங்க, இந்தியாவில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இங்கிலாந்தினுடைய லண்டன் மாநகரை நோக்கி கிளம்பினதான ஒரு விமானம், இந்திய விமானம், ஏர் இந்திய விமானம், 242 பேரோடு கிளம்பின விமானம். அது மேலே ஏறின 3 நிமிஷத்துலேயே கட்டுப்பாட்டை இழந்து ஏதோ ஒரு விதத்தில் இழந்து அது அப்படியே கீழே ஒரு பில்டிங் மேலே விழுந்து நொறுங்கி எல்லா ஜனங்களும் பல கனவுகளோடு, ஸ்தோத்திரம், கணவனை பார்க்க போகிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், இன்னும் பலவிதமான காரியங்கள், பல கனவுகளோடு சென்றதான ஜனங்கள் எல்லாரும் அப்படியே எரிந்து கரிக்கட்டையானார்கள். ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் எப்படியோ தப்பி வெளியே வந்தார். பாருங்க, எவ்வளோ பெரிய வசதி உள்ளவர்கள், எவ்வளவோ ஒரு நல்ல நிலைமையில் உள்ளவர்களெல்லாம் போனார்கள். ஆனாலும் அவருடைய நம்பிக்கை, ஸ்தோத்திரம், வேஸ்ட் ஆகிவிட்டது.
கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை கிருபையாய் இந்த மட்டும் காத்தார். நாம் எங்கே போனாலும் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தேவன் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி அப்பா, இதுவரைக்கு எங்களை காத்து கொண்டவரே, போதுமானவராயிருந்தவரே, ஹல்லேலூயா, உதவி செய்கிறவராயிருந்தீரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. பல நேரங்களிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பாதையில் ஏற்படுகிற சில போராட்டங்களை மாத்திர நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி உள்ளவனாய் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. வாசனை வீசிட நற்கனி தந்திட, வாசனை வீசிட நற்கனி தந்திட, உம்மில் நீலைத்திடும் கொடியாய் மாற்றும், உம்மில் நீலைத்திடும் கொடியாய் மாற்றும். பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. நிலைத்து வாழும் கிருபையை இதமெனக்கு தந்திடும், நிலைத்து வாழும் கிருபையை இதமெனக்கு தந்திடும். அலைகடல் போல எதிர்த்து வந்திடும், அலைகடல் போல எதிர்த்து வந்திடும். பலவித சோதனை தாங்க பலன் தரும், பலவித சோதனை தாங்க பலன் தரும். பரிமள தைலமாம் இயேசுவே, ஆண்டவரே, உம்முடைய வாசனையினால் எங்களை நிரப்ப ஆண்டவரே. அப்பா, கனி கொடுக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தான். உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. உம் கரம் பிடித்திட, உம்மோடு நடந்திட, உம் கரம் பிடித்திட, உம்மோடு நாங்கள் நடக்கணும்பா. என்றும் காத்திட உம்மளிதனை நான் என்றும் காத்திட, உம்மருள் தாருமே உம்மில் வாழுவே, உம்மருள் தாருமே உம்மில் வாழுவேன். பரிமள தைலமாம் இயேசுவே, உம்முடைய வாசனையினால் எங்களை நிரப்பாண்டவர். பரிசுத்த வாசனையினால நிரப்பு, உண்மையின் வாசனையினால நிரப்பு. வாசனையால் என்னை நிரப்புமே. சிலுவை என்றும் சுமந்துமே உந்தனை பின் சென்றிட, சிலுவை என்றும் சுமந்துமே உந்தனை பின் சென்றிட, ஆளும் அந்த காய் என்றும் ஜெபித்திட, ஆளும் அந்த காய் என்றும் ஜெபித்திட, ஆளும் பாதத்தை நாடும் பலந்தாரும், நாடும் பாதத்தை. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தை நாட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஜீசஸ் நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, நல்ல கையை தட்டி உம்முடைய வாசனையினால கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாக்கியமாக எண்ணுவேன், கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாக்கியமாக எண்ணுவேன். குஷ்டலோகத்தில் பாடு சகித்திட, குஷ்டலோகத்தில் பாடு சகித்திட, உம்பலன் தாருமே உம்மடிமை நான், உம்பலன் தாருமே உம்மடிமை நான். பரிமள தைலமாம் இயேசுவே, உம்முடைய வாசனையினால் எங்களை நிரப்பு, ஆவியின் கனிகளினால்
வருமோ பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே பரிமள தைலமாம் இயேசுவே ஆராதனையிலுமே ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை உம்முடைய பரிசுத்த வாசனையினால நிரப்பும் ஆண்டவரே நிலைத்து வாழும் கிருபையை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக ஆண்டவரே சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொல்கிறேன் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்ற தேவன் உதவி செய்யும் தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே ஹல்லேலூயா கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எத்தனை பேர் சொல்ல முடியும் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாக்கியமாக எண்ணுவேன் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாக்கியமாக எண்ணுவேன் துஷ்டலோகத்தில் பாடு சகித்திட துஷ்டலோகத்தில் பாடு சகித்திட நானுமே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் ஓ எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு பாடு சகிக்க பலன் தாரும் ஒவ்வொருவருக்கும் வாசனை வீசிட நக்கனி தந்திட வாசனை வீசிட நக்கனி தந்திட நிலைத்திடும் கொடியாய் மாற்று நிலைத்திடும் கொடியாய் மாற்று ஹல்லேலூயா நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்னில் நிலைத்திருக்கிறவன் அதிக கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார் அவர்களே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஜனங்களாய் ஒவ்வொருவரையும் தேவன் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்பா நீர் திராட்சை செடி நாங்கள் உம்மிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஜனங்களாய் மிகுந்த கனிகளை கொடுக்கிற சபையாராய் காணப்பட தேவன் உதவி செய்யும் கர்த்தாவே இந்த மட்டும் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே இனிமேலும் நீர் ஆண்டவர் அந்த ஜனங்களை ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லுங்கப்பா வலுவாதபடிக்கு காக்கிற உம்முடைய கரத்தினால் இந்த ஜனங்களை வழி நடத்தி செல்லுங்க ஹல்லேலூயா முடிவு பரியந்தும் கர்த்தருக்காய் நிலை நிற்க ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்யுங்கப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்க அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் 20வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம் சங்கீதம் 20 சௌரிமார்கள் கொஞ்சம் நல்லா முன்னாடி வாங்க சௌரிமார்கள் உட்கார்ந்துருக்கிறவங்க அப்படியே பேகெல்லாம் தூக்கிட்டு கொஞ்சம் எழும்பி இடங்கள் முன்னாடி இருக்கிற இடங்களை நிரப்பி உட்காரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் வாங்க உட்கார்ந்துருக்கிற சௌரிமார் எழும்புங்க எழும்பி முன்னாடி வாங்க வயசானவங்களே நிற்கிறாங்க பிரைஸ் தி லார்ட் சங்கீதம் 20 ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மர விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்டார்
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். 9ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 1வது வசனத்திலே ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். 50வது சங்கீதத்தில் 91வது சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவராக ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது கேட்கிற தேவனாக இருக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஸ்தோத்திரம். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்களும் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய இந்த தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் சியோனிலிருந்து உங்களை ஆதரிப்பார். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் பார்க்கும்போது எழுத்தின் உலக பிரகாரமான இந்த சியோன் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நான் கொஞ்சம் நியூஸையும் பார்த்து அவைகளுக்காகலாம் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஈரான் என்கிற அணு ஆயுதங்களை அதிகமாக வைத்திருக்கிற அந்த நாட்டுக்கும் இடையில் பயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாடுகளும் ஏவுகணைகளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் பல நகரங்கள் ஈரானுடைய ஏவுகணை கணைகளினால பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் இப்பொழுது இஸ்ரவேலினுடைய ஏவுகணைகளினால எரிந்து கொண்டிருக்கிறது. பல எண்ணெய் கிணறுகள் எங்கேயோ எரிஞ்சா நமக்கு என்ன அப்படின்னா, ஈரான்லேருந்து தான் இந்தியா நிறைய கச்சா எண்ணெய்களை வாங்குகிறது. விலை கூட்டிடுவாங்க, குறைக்கும் போது குறைக்க மனசே வராது. நம்ம மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு அதிகமான வரிகளை போட்டு மக்கள் மீது கருணை இல்லாமல் இருப்பாங்க. கொஞ்சம் கூடிச்சுன்னா அவ்வளோதான், கூட்டிடுவானுங்க. கச்சா எண்ணெய் விலை கூடிச்சு அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். எல்லாரையும் பாதிக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் அந்த ஜனங்களின் பாதுகாப்புக்காக இந்த நாட்களில் சபை ஜெபிக்கணும். உங்கள் ஜெபங்களில் இஸ்ரவேலில் உள்ள மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. இஸ்ரவேலில் பெரும்பாலான மக்கள் பதுங்கு குழிகளில், அங்கே அவர்கள் வீடுகளில் பங்கர் என்கிறதான பதுங்கு இடங்களை அவர்கள் ஏற்படுத்தி வைப்பார்கள். அந்த இடங்களில் தான் பெரும்பாலான மக்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் எழுத்தின்படியான அந்த சியோனை கர்த்தர் ரட்சிக்க பாதுகாக்க ஜெபிங்க. 4ஆம் வசனத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளி எல்லா ஆலோசனைகளையும் நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய மன விருப்பங்களை இயேசுவினிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி? ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு இங்கே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா மன விருப்பத்தையும் தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். 7ஆம் வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் எழுதுகிறார். சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்.
ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் மனிதர்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் உலக பிரகாரமான நாடுகளாக இருந்தாலும் பாருங்க, எங்களுக்கு அணு ஆயுதம் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ படை இருக்குது, உங்களை அவ்வளவுதான் சியோனிச நாட்டை நாங்கள் அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை குறித்து தான் மேன்மை பாராட்டுவார்கள்? இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி வார்த்தையின்படி இந்த வசனத்தை படிக்கிற உங்களையும் தேவனை நம்பி இருக்கிற அந்த ஜனங்களையும் நிற்கச் செய்ய தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்த மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம் குடும்பங்களிலே நிறைவேற்றி வழிநடத்த எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. சாட்சி நேரம். கர்த்தர் செய்த நன்மைகள், அற்புதமான காரியங்கள் இருக்குன்னா சாட்சி சொல்லலாம். சாட்சி யாருக்கா இருக்கா? பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு ஒரு மாதம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணாங்க, பித்தப்பை கல் எடுத்துட்டாங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணார். ஆண்டவருக்கு சாட்சியாக என்னை நிப்பாட்டி என்னை ஜீவனோடு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. சௌரிக்கு பித்தப்பையில் கல் காணப்பட்ட நிலைமையின் மத்தியில் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் நல்ல முறையில் நடக்க ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டபடினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டுமே நல்லவர். அவர் என்றென்றுக்கும் மாறாதவராக இருக்கிறார். போன வாரம் எங்கள் கணவருக்கு கம்பெனியில் அடிபட்டுச்சு. அது பெரிய அளவில் பாதிப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவர் கண்மணி போல் பாதுகாத்தார். பறந்து பார்க்குற பச்சையை போல் பாதுகாத்த தேவனுக்கு கூட நன்றி. தாய் தகப்பன் அன்பு மாறினாலும் ஆண்டவரோட அன்பு கிருபை இறக்க என்றென்றுக்கும் மாறாததாக இருக்கிறதுனால கர்த்தரை கூட நன்றி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சவருடைய கணவர் ஆபிரகாம் ஆனந்து சகோதரனுக்காக வேலை செய்கிற இடத்துல இந்த மிஷினில் கை அந்த மிஸ்ஸாகி கை இல்லை காயம், பெரிய காயம் ஏற்பட்டது. சர்ஜரி பண்ணி கட்டு போட்டிருக்கிறது. சகோதரன் சொல்லும்போது அது வயிறெல்லாம் பட்டிருக்க கூடிய வாய்ப்பெல்லாம் கூட உண்டு. ஆனாலும் சின்ன காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரை தொடர்ந்து பலப்படுத்தணும், பரிபூர்ண விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஜீவன் சுகம்பலனை தந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் வைத்திருக்கிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து வசனங்களை சொல்லுவார்கள். வாங்க. அணில் குட்டி மரமேறும் அணில் குட்டி சுவையான பழங்களை ருசிக்கிறார். நீ சுவையான பழங்களை ருசிக்கிறாய். அணில் குட்டி மரமேறும் அணில் குட்டி சுவையான பழங்களை ருசிக்கிறார். நீ சுவையான பழங்களை ருசிக்கிறாய். நல்ல சான்ஸும் உனக்கு கிடைக்குது, அது தினமும் உனக்கு கிடைக்குது. நல்ல சான்ஸும் உனக்கு கிடைக்குது, அது தினமும் உனக்கு கிடைக்குது. அணில் குட்டி மரமேறும் அணில் குட்டி சுவையான பழங்களை ருசிக்கிறார். நீ சுவையான பழங்களை ருசிக்கிறார். குட்டி தம்பி தங்கா இயேசுவுக்கு நன்றி சொல்லு, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லுவேன். குட்டி தம்பி தங்கா இயேசுவுக்கு
பிதாவுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நீதிமொழிகள் 1:16. உன்னதமானவரின் மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 99:1. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று வேண்டிய ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு கேடமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 2:6. நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. உமது பிரமாணங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறுவன். சங்கீதம் 119:16. சங்கீதம் எடுத்து உன்னை கட்ட என் மேற்பட அடிக்கிறார். நான் ராஜனை அறியேன், அவனை புல்லுள்ள இருக்கிற மேட்டு அமர்ந்த தண்ணிகள் வெண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் அவரை நாட்டுமாவை தேய்ச்சி தம்மைய நாட்டினிட்டும் என்னை நீதின் பாதையை நடத்துகிறார். நான் மரண வலை தட்டி நடந்தாலும் பொல்லாப்ப பயப்படேன். தேவன் கூட இருக்கிறேன், ததையும் என்னை தேசம். ஒரு சட்டுக்களுக்கு முன்பாக நீர் எடுக்க ஒரு பண்டிகை ஆழ்த்தப்பட்டு என் தள்ளையை என்னை ஆராய்ச்சிக்கும் பண்ணுகிறேன். என் பாட்டு நான் நினைவு என் ஜீரோல நாளெல்லாம் நம்பியும் கிருபியும் என்னை தரணும். நான் கட்டுள்ள வீட்டில் நிறுத்து நட்டுடன் எடுத்திருப்பேன். ஆமென். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவைக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலை வைக்கப்படுவான். சங்கீதம் 118. சிறியவனை புலிந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து வைத்துக்கிறவனை சமைச்சேன். இதற்குள்ள யாதொன்றையும் மிச்சாதிருப்பாயாக. யாத்திராகமும் 20:20. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் அது சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். தேவனை நம்பிக்கை நான் பயப்படேன். சங்கீதம் 46:56-11. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 101. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளோ கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகளும் உங்களுக்கு உண்டாகும். மார்க் 12:24. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். மத்தேயு 34:10. நீ என் பார்வைக்கு அருமானபடினால் கனம் பெற்றாய். ஏசாயா 43:4. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. உம்மை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:12. நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவருடைய ஸ்கூல் படிப்புகள் எல்லாவற்றிலும் தேவன் அளவில்லாத ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுத்து வழிநடத்த. சபையில் வழக்கமாய் நடைபெறுகிற மாலை கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் வாருங்க. காலையில் வராதவர்களையும் ஆலயத்துக்கு வரும்படியாய் அவர்களை உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோலிலும் ஐயாவின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக இந்த வேளையில் ஊழியர் கிதியோன் செபிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தாப்னே. சர்வவல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்கிறோம் தாப்னே. அல்லேலூயா. எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
ஆராதனை ஏசப்பா சோத்திரம் தாப்பன் அல்லேலூயா வல்லமலை கர கொண்டு காட்டு சோத்திரம் தாப்பன் அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம் தாப்பன் அல்லேலூயா இந்த வேலை தாப்பனே ஏசப்பா சோத்திரம் தாப்பன் துதிக்கிறோம் அல்லேலூயா இந்த ஜீவனுள்ள தேவன் தாமே ஏசப்பா ஜீவாத்தில் கொண்டு ஏசப்பா எங்களோடு பேசுவீராக தாப்பன் அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம்ப்பா ஆண்டவரே உம்முடைய தாசனை மரித்து தாப்பனே ஏசப்பா நீர் பேசும் தாப்பன் அல்லேலூயா ஒவ்வொரு தேவனுக்கு வேண்டிய வார்த்தையில வசனங்கள் ஏசப்பா நீர் கொடுத்த ஆசீர்வாதம் தாப்பன் அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம்ப்பா வார்த்தையை பேசப்பா விடுதலை கொடுக்கிற தேவனே அல்லேலூயா சொங்க கொடுக்கிற தேவனே அல்லேலூயா தைரியப்படுத்துகிற தேவனே அல்லேலூயா தேவனை சந்திக்கிற தேவனே அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம் கத்தாவே தேவனே சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் கணிகள் எல்லோரும் கத்தல ஒப்போடுகிற தாப்பன் அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம் ஜீவன வார்த்தை கொண்டு பேசும் தாப்பன் அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம் வார்த்தை வசனம் ஏசப்பா இருதயம் பழகி கொண்டு எழுதி கொள்ள ஆசீர்வாதம் தாப்பன் அல்லேலூயா இருதயத்தில் ஏசப்பா சோத்திரம் எல்லா அறைகளையும் தாப்பன் ஏசப்பா வசனத்தால் நிரப்பும் தாப்பன் அல்லேலூயா ஏசப்பா ஸ்தோத்திக்கிறோம் துதிக்கிறோம் தாப்பன் அல்லேலூயா தேவனே நீ பேசும் தாப்பன் அல்லேலூயா நீ பேசும் தெய்வம் தாப்பன் அல்லேலூயா ஆண்டவரே சோத்திரம் கத்தாவே துதிக்கிறோம் அல்லேலூயா ஆண்டவரே குறித்து ஒரு பயத்தை ஏசப்பா ஜனங்கள் குறித்து ஆசீர்வாதம் தாப்பன் அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம் தாப்பன் அல்லேலூயா வாஞ்சோடு தாப்பன் ஏசப்பா வார்த்தைகளை கேட்க ஆசீர்வாதம் தாப்பன் அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம்ப்பா இருப்புலும் கருக்குள்ள பட்டைமொழி இருக்கிற வார்த்தை அனுப்பி வசனத்தை அனுப்பி ஏசப்பா ஆண்டவரே சோத்திரம் வழிநடத்துகிற தேவனே அல்லேலூயா இந்த தேவனே சோத்திரம் பேசும் ஆசீர்வாதம் அன்பின் மறுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஐயா ஒரு வசனத்தை சொன்னாங்க. நமக்கு எடுத்த சங்கீதத்தில் 20வது சங்கீதம் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 681வது பக்கம். கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. கூப்பிடுகிற நாளிலே இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டு வந்த தலைப்பு உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆவியானுடைய ஒருமனம் ஒற்றுமை எப்போ என்ன பண்ணா இருக்கும். இன்னொரு வசனம் சொன்னாங்க ஆபத்து காலத்தில். ஃபஸ்ட்டு வசனமே இன்றைக்கி அதுதான். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆமாம், அல்லேலூயா. பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகன் பலன் கொடுத்து ஆயுசு நாட்களை தந்து உடைய நாமத்தை மேம்படுத்த கொடுத்த கிருபைக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் தருகிறோம். வரைத்தடப்பட்ட பிள்ளைகளையும் ஏற்ற வேளையில் கொண்டு வர முடியாய் நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் வசனங்கள் எனக்காகவும் எங்களுக்காகவும் பேசினது என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் நீ பேசும்படியாய் நாங்கள் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்த பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆபத்து காலத்தில் என்று சொல்லப்படும் பொழுது ஆபத்தில் மாத்திரம் கூப்பிட்டுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அப்போது ஆபத்தில் மட்டும் கூப்பிட்டுக்கிறோன்னா நம்ம ஆண்டவரை எப்படி வச்சுக்கிறோம்? கருவேப்பிலை மாதிரி வச்சுக்கிறோம். குழம்பு தாளிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? வாசனைக்கு போடுவான். ஊற்றின உடனே என்ன பண்ணுவான்? எடுத்து போட்டுருவான். ஆண்டவர் அப்படி வச்சுக்கூடாது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன். ஆபத்தில் உம்மவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சித்தாரே என் ஆத்துமனே சேரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சித்தாரே ஆத்துமனே சேரவர். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்தில் உம்மவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலே என்ன பண்ணுவார்? ஆண்டவரே தப்புவித்து ரட்சிப்பார். இந்த ஆபத்தில் நம்ம கூப்பிடும்போது வருகிறவர் மாத்திரம் அல்ல. அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். இன்றைக்கு ஐயா சொன்னது போல் ரேஷன் கடையில் இப்போ ஸ்டாலின் ஒரு 5000 ரூபாய் தராருன்னு வச்சுக்கங்களேன். ஆள் இருக்கிறமோ இல்லையோ ரேஷன் கார்டில் 4 மணிக்கெல்லாம் 4 கல் எடுத்து வச்சுட்டு வந்துடுவான். ஆனால் இது சபை கூடு வருதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான்?
பாட்டு முடிஞ்சிட்டோம், ஜெபம் முடிஞ்சிட்டோம். செய்திக்காக சகோதரர் ஊழியக்காரையா ஜெபம் பண்ணும்போது லபக்குன்னு வந்து மூட்டி போட்டுக்கிறது இல்லை. எல்லாரும் கண்ணு மூடி இருக்கும்போது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டையாக நினைக்கக்கூடாது. இந்த வொர்ஷிப்பில் நீ வந்துட்டேன்னு சொன்னால் பரலோக வாசல் திறந்திருக்கும். வொர்ஷிப்புக்கு நீ வரலன்னா பரலோக வாசல் மூடப்படும். இந்த வொர்ஷிப்பில் நீ கலந்துட்ட ஆரம்பத்தில் இருந்து பார், அதனுடைய ரசனை என்னன்றது அப்போ தான் தெரியும். அதற்கு பிறகு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு கூட பாருங்கள், நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி நீ எப்போல்லாம் கூப்பிடுறியோ அவருடைய ஆயுசு நாட்களில் பிறகு பண்ணுவார். கடந்த 7/6/2025 அன்றைக்கு 59வது வயது கர்த்தருக்கான கிருபை செய்தார். காரணம் என்ன? அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவனை நான் உயர்த்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அந்த கனம் பண்ணணும். கனம் பண்ணுறதுக்கு ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றா, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். கனவீனப்படுத்த என்ன பண்ணுவார் சொல்லுவார், என் வேதத்தை நீ மறந்துட்டேன், நான் உன்னை டாப் டு பாட்டம் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்துடுவேன்றாரு. அப்போ அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டோன்னா மறவாமல் நினைத்தீரையா, மறக்க மாட்டாரு. நீ கூப்பிடு, உன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறவர் யார் என்றால் அவர்தான் என் ஆண்டவர். இன்னைக்கு பரிதிமை கூட நாம் பார்க்கிறோம். வாலண்டரியா ஆண்டவர் அங்கே போறாரு. போயிட்டு அவனுக்கு கூப்பிடு. அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். அவனுக்கு உரத்த சத்தம் போடுறான். அப்போ எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. இருந்து இன்னும் அதிகமாக கத்துறான். அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு என்ன செய்ய. நம்ம வீட்டில் யாருன்னா சொந்தக்காரவனை வந்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்டால் என்ன பண்ணுவான், நான் எனக்கு 10,000 உன்னை நீ தருவேனாக்கா. அதனால் என்ன பண்ண, யாரும் கேட்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்வேன், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும். அப்போது இவன் கூப்பிட்டான். கூப்பிட்டு என்ன பண்ணார், அவர் வந்து சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 145 760வது பக்கம் 18, 19, 20 3 வசனங்களை வாசிங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இதுல காரணம் என்ன? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இது ஜெனரலா சொல்றது. கர்த்தாவே கர்த்தவன் சொல்ற பரலோகம் போக மாட்டான். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் கூப்பிடப்படும் பொழுது அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிற என் தேவன். யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நாசி சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாயிருப்பது நாம். ஐயா சொன்னாங்க இல்லையா, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்டுவது யாரை என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனை இடியப்படுத்தக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உள்ளத்தின் ஆழத்தின் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் வாசிமா. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர்களை ரட்சிக்கிறார். இந்த ரட்சிப்பு எப்பொழுது வருகிறது? பாவத்தில் இருந்து நாம் வேறு கடவுளை நாம் வணங்கியிருந்த பொழுது, அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து ரட்சிப்பு அடைகிறோம். இன்றைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டா, பூவியிலே சிறந்த பூ என்ன பூன்னு கேட்டா என்ன சொல்றான்? அன்புன்னு சொல்ல மாட்டேன்றான், ரட்சிப்புன்னு சொல்ல மாட்டேன்றான், பராமரிப்புன்னு சொல்ல மாட்டேன்றான், தவிப்புன்னு சொல்ல மாட்டேன்றான், குஷ்புன்றான். காரணம், உன்னுடைய வீட்டிலே பிள்ளைகளை டிவி பார்க்க விட்டு விட்டு வருகிறதினாலே அவன் அதை சொல்லுகிறான். அந்த பிள்ளைகளை நாம் ஆராதனைக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னால், பூவிலே சிறந்த பூ அன்பு, அன்பு சகலத்தையும் தாங்கும்.
அப்போ அவன் சொல்லுவான். அடுத்த வசனத்தை வாசிமா. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. என்ன பண்ண? யாவரையும் அழிப்பாரு. அந்த அன்பு உன்னில் இருக்குமானால் சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், மூடும். அன்பு உன்னில் இல்லையானால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தையும் போல் இருப்பாய். அப்ப அன்பு உனக்கு வேணும். பாட்டு மட்டும் பாயிட்டா போதே அன்பு கூறுவேன் எங்க பாடிடுறோம். உங்ககிட்ட ஒருத்தர் பேசலன்னு வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து 4 அடி தள்ளி உட்காந்துக்கிற. அன்பு எங்க இருக்கிறது? அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு இருக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்கும். கடையில் போனீங்கன்னா அன்பு கடனை முறிக்கும். காரணம் 50 ரூபா கொடுத்தாரு ஐயா. கடைக்கு போய் அம்மா பொருள்லாம் வாங்கிட்டாங்க, 60 ரூபாய் போச்சு. நாளைக்கு தரான்றாங்க, மறுநாளைக்கு 50 ரூபா கொடுக்குறாரு. அந்த அம்மா அந்த கடைக்கு போவோமா? 10 ரூபா பிடிச்சின்னா 40 ரூபாயில் தான் வாங்க, வேறு கடைக்கு போவோம். அப்போ அவன் நினைக்கிறான் நம்ம கடன் கொடுத்தனால தான் அந்த பொம்பளைங்க வரலன்னு. அதனால தான் கடன் அன்பை முறிக்குன்னு போட்டான். அப்போது அன்பு நமக்கு இருக்கணுமா? அடுத்தபடி 20வது வசனத்தை வாசிட்டீங்களா? கர்த்தர் தம்மில் அன்பர் கூறுகிற யாவரையும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் 138:3 வாசிங்க. சங்கீதம் 786வது பக்கம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி செய்து என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். எனக்கு பலன் தருகிறது இல்லாமல் தைரியம். இந்த தைரியத்தை, வீரத்தை யார் இடத்துல கற்றுக்கணும்? சிங்கத்தின் இடத்துல கற்றுக்கணும். நன்றியை நாய் இடத்துல கற்றுக்கணும். கூடி உண்ணுதலை, நட்பண்புகளை காகத்தின் இடத்துல கற்றுக்கணும். விடாமுயற்சியை சிலந்தி இடத்துல கற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவர் என்ன பண்றாரா? தைரியத்தையும் வாசிக்குமா என்ன பண்றாரு? தைரியத்தை தருகிறார். இந்த தைரியம் எப்போ வரும்? எப்போ வரும்? ரோட்டில் கிட்ட சண்டை போடும்போது அந்த தைரியம் வரும். ஆனால் சபையில் ஒரு வசனம் சொல்லணும்னு என்ன பண்ண முடியாது, திக்கு தமாரி படிக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த தைரியம் வேணுமா? அடுத்தபடி அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 143:7 வாசிங்க. 757வது பக்கம். கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடு. கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதே. கர்த்தருடைய முகத்தை மறையாதையும் என்று சொல்கிறார். குழியில் விழாதபடி காத்துக் கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே என்று சொல்லி பக்தன் பாடி இருக்கிறான். அப்ப அந்த குழியில் யாரை தூக்கி போட்டாங்க? யோசேப்பு என்ன பண்ணாங்க? வெறும் குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? காப்பாற்றினார். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே நான் பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவர் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. அதிலே நாம் பார்க்கப்படும் பொழுது சங்கீதம் 27:9 13 வரல நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 27:9. உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் மது அடியேனை விலக்கி போடாதேயும். கோபத்துடன் அடியேனை விலக்கி. கோபம் வருதுன்னு சொன்னா, கோபம் வருகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? இம்சப்படுத்தக்கூடாது. அவர் எப்பொழுதும் அன்பா இருக்கிறவர் தான். கோபன்றது எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஸ்தலத்தை என்ன பண்ணாங்க? புறாஸ்தலமாக, விற்பனை ஸ்தலமாக மாற்றப்படும் பொழுது தான் கோபம் வந்துச்சு. ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவரை நம்ம உமது முகத்தை மறையாதையும் கர்த்தாவே கோபத்துடன் அடியேனை விலக்கி போடாதையும். அதில் 9 வசனங்களை நீங்கள் 13 வசனங்களை குறிச்சிக்கோங்க. 9 13 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கோபத்தோடு என்ன மறைச்சாதீங்க. உமது முகத்தை மறையாதையும் கர்த்தாவே கோபத்தோடு அடியனை விலக்கி போடாதே என்று சொல்கிறார். அப்போ காரணம் என்ன? அப்போ ஆண்டவருக்கு அவர் கூப்பிடுறதுக்கு வருவாரா வரமாட்டாரா? வருவார், ஆனால் வரமாட்டார். வருவார், கண்டிப்பாக வருவார். நீ கூப்பிடுற விதம் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ கூப்பிடப்படும் பொழுது கர்த்தர் உன் குரலுக்கு ஓடோடி வருகிற தேவன். அல்லேலூயா.
எடுத்து நீங்கள் வாசிங்க. 118 சங்கீதம் 744 பக்கம் 118 5 6 வாசிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். விசாலத்திலே குறுகிய நேரத்தில் இல்ல, அவர் உன்னை வைக்கிறார் என்று சொன்னால் விசாலத்திலே வைப்பார். வாளாக்காமல் தடையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். காரணம் என்ன? விசாலத்திலே வைக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒருவர் பார்க்கும் பொழுது கொட்டி என்ன பண்ணுவோம்? உட்கார வைக்கிறதப்பா, உயர்த்த மாட்டான். நம் ஆண்டவர் உயர்த்துகின்றவர். வாசிப்பா 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் மனுஷன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 8 9 வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பு, உனக்கு வரும் தெம்பு. அவரை நம்பலன்னா உனக்கு வந்துடும் வம்பு. கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பினோர் காலை வாரி விடப்படுவார்ல. கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எடுத்து நீங்கள் வாசிக்கப்படும் பொழுது அதுல 18 சங்கீதம் 679 18 6 வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆலயத்தில் இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆலயத்திலிருந்து அபயமிட்டேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். கொடுப்பார். நீ கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாய் கூப்பிடுவார்க்கு என்ன பண்ணுவாரு? செவிதனை சாய்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து 20 சங்கீதம் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம். சங்கீதத்துல என்ன சொன்னாரு? கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தருடைய கண்கள் காண்கிறவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் மனதில் வைக்கிறதில்லை, கூப்பிடுகிறதில்லை. தேவைப்படுவது மட்டும் கூப்பிட்டுக் கொள்கிறோம். மற்ற நேரத்தில் சட்டம் பண்றது கிடையாது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடப்படும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோபு 9:16 வாசிங்க. 640-41 பக்கம். நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். செவி கொடு. அவர் யாரு? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரமே செய்யா. நீ விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் யாருன்னு சொன்னார். ஒரு விண்ணப்பத்தை நாம் எழுதுகிறோம் கம்பெனிக்கு சொன்னார், சரியான பதில் வராது. ஆனால் உனக்கு முன்பதாக சென்று கோணலான வழிகளை செவ்வாய்ப்படுத்தி உனக்கு பதில் கொடுக்கிறார் சொன்னார். என் இயேசு உனக்கு முன்பதாக சென்று பதில் அளிப்பார். அவர் பதில் கொடுக்கிற தேவன், மாறாத தேவன் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 99:6 வாசிங்க. 732வது பக்கம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். காரணம் என்ன? சாமுவேல் ஏலியிடத்திலே இருக்கப்படும் பொழுது கோவிலிலே அவன் கோவில் பிள்ளையாக வைத்திருந்தான். ஆனால் அவன் படுத்து உறங்குகிறதான நேரத்திலே சாமுவேலே என்று ஒரு குரல் கேட்டது.
அவன் என்ன செய்தான், தாத்தா கூப்பிடுகிறான்னு சொல்லி, தாத்தா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல துரை, நீ போய் படுத்துக்கோ. மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். பிறகும் அவன் ஓடி வந்தான். ஆனால் நான் கூப்பிடலப்பா, அடுத்த முறை உன்னை கூப்பிட்டால் சொல்லு, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் கூப்பிடுவார். யாரோ கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கு ஒரு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன் வந்தது, எதற்காக வந்தது, என்னால் எனக்கு இதற்கு என்ன செய்தேன், ஆண்டவரே நான் செய்து தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் இருக்குமானால் தயவு கூர்ந்து என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பாவங்களை மறைக்க கூடாது, அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சாதான் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 46 ஏசாயா 853வது பக்கம், 46 5 to 7 வரல வாசிங்க. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி, யாருக்கும் என் சாயலும், யாருக்கு என்னை சாயலும் சாயலும் சமமுமாக்கி, சமமுமாக்கி, யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள், என்னை ஒப்பிடுவீர்கள். பையில் இருக்கிற பொன்னை கொட்டி, கையில் இருக்கிற பொன்னை வெள்ளியையும் கொட்டி, வெள்ளியை தராசில் நிறுத்து, தராசிலே நிறுத்தி, தட்டானுடைய கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள், தட்டானுக்கு கூலி கொடுத்து கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறார், அவர்கள் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுகிறார்கள், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள், அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள், ஒரு ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், அங்கே அது என்ன பண்ண நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது, இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்காது. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராய் இருங்கள். ஒரு பொண்ணு பொருளை வச்சு பண்றா, அது இடத்தை விட்டு அசையாது. இன்னைக்கு ரோட்ல போய் கொண்டிருக்கிறான், உழுந்து என்ன செய்கிறான், குட்டிக்கிறான், முட்டிக்கிறான். என்ன பலன்? அது என்ன பண்ணுது? கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, மூக்கிருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது, கைகளிலிருந்து செயல்படாது, கால்களிலிருந்தும் நடவாது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, செய்விக்கிறவன் அப்படித்தான் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொள்பவன் ஒருவரும் இல்லை. பொன்னியும் வெள்ளியும் கொட்டி சாமியா உருவாக்கிட்டான், தோல் மேல தூக்கின்னு போறான், எடுத்துன்னு போய் வைக்கிறான். ஆனாலும் என்ன பண்ணல, இடத்தை விட்டு அசையில. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நாமம் என்ன நாமம்? இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இந்த நாமம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன். பிறகு அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 41 வெளிப்படுத்தல தேடாதீங்க, 53 54 பக்கம் 15 16 வசனங்கள் வாசிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். தேவனே பார்வோனுக்கு மங்களமான ஓட்டை பதிலை கொடுப்பார். காரணம் என்ன? சமாதான பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், அவர் ஆறுதல் தருகிறார். நான் அல்ல, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டேன், ஞானத்தை கொடுத்தார், அவர்தான் பதில் தருவார், நான் அல்ல என்று சொன்னான். சமாதான பதிலை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவன் கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் அவனோடு இருந்தபடினாலே, ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் இது கேட்பாயானால் உனக்கு நிச்சயமான ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒருவருக்கொருவர் என்ன பதில் கொடுக்க வேண்டும், சமாதான பதிலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிறகு நாம் பார்க்கப்படும் பொழுது ஆதியாகமம் 35:3 பாருங்க.
45வது 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். காரணம் என்ன? அவரோடு கூட இருக்கிறார், பதில் கொடுக்கிறார். சொல்லப்படுது என்ன சொல்றாருன்னா, அவர் பதில் கொடுக்கிற தேவன். பதில் இல்லாத இடத்துல நீ போய் என்ன பண்ணுவ? போய் அவங்ககிட்ட சொன்னதை சொல்றான், சரியான ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பிறகு அவன் சொல்லும்போது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 65:5 வாசிங்க, 708வது பக்கம். 65:5 சங்கீதம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. 65:5 சங்கீதம். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அவங்க சமாதான பதிலை தந்தார். இங்க நீதி உள்ள நம்ம உத்தரவு அருளினார். இந்த நீதிக்காக கோர்ட்டில் போகிறோமே, எங்கே நீதி கிடைக்கிறது? பணம் கொடுத்தால் ஒன்று செய்கிறான், பணம் கொடுக்கவில்லை என்றால் ஒன்று செய்கிறான். நாம் யாரை நம்பி போகின்றோம்? வக்கீலை நம்பி போகின்றோம். அவன் என்ன செய்கிறான்? கருப்பு கோட்டு போட்டுக் கொண்டிருக்கிறான், உள்ளே வெள்ளை சட்டையை போட்டுக்கிறான். ஆனால் அவனுடைய சைகையிலே அவனை தெளிவுபடுத்துகிறான். நான் முழு பூசணிக்காயா சோத்தலை இப்படி தான் மூடிடுவேன், அந்த கருப்பு சட்டையை போட்டு வெள்ளையை மூடிட்டாங்க. ஆனால் ஒருவன் கொலை செய்து விட்டான், குடல் அப்படியே கொட்டி விட்டுச்சு ரோட்டில். எல்லாருமே ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? உடனே ஒரு வக்கீல்கிட்ட ஓடினான். வக்கீலையா, நீ தான் காப்பாற்றணும். ரைட், வெரி குட் தம்பி, ஒரு 10,000 ரூபாய் பீஸ் அதை நீ கொடுத்துட்டேன்னு சொன்னால் உன்னை நான் காப்பாற்றிடுறேன். ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும், அவர்கள் என்ன கேட்டாலும் யார் கூப்பிட்டாலும் நீ ஊமையாக நடிக்க வேண்டும். ஓகே வக்கீல் சார், அது ரொம்ப கஷ்டமான வார்த்தை, நான் பேச போகிறது ஒன்றும் இல்லை, தானே சொல்ல போகிறேன். சரி, அவர் கோர்ட்டில் கொண்டு போய் நிற்க வைத்தார்கள். நிற்க வைத்து, எப்போ இந்த கொலையை நீ செய்தாயா? பே அண்ணா, நீ கண்ணிலேனா பார்த்தியாடா? பே. சரி, சந்தேகமாவது யாருக்கு இருக்குண்ணா? பே அண்ணா. அப்போ கோர்ட்டில் என்ன செய்தார்களாம்? இவன் இந்த கொலையை செய்திருக்க மாட்டான், இவனை விடுவீங்கள் என்று சொல்லி விடுவித்தார்கள். பிறகு அவன் என்ன செய்தான்? சூப்பர் தம்பி, இதுவரையில் நம்ம கோர்ட்டில் நான் எத்தனையோ கேஸுகள் பார்த்துக்கிறேன், இப்படி பதில் சொன்னவனே கிடையாது, நமக்கு விடுதலை கிடைச்சிடுச்சின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன். பா, இந்த 10,000 ரூபாய் பீஸ் எங்கன்னா பேபே நானா? காரணம் என்ன? உனக்கும் பேபே, உங்கள் அப்பனுக்கும் பேபே என்னன்னா? இல்லை, நீ ஊமை இல்லைன்னு நான் போய் கோர்ட்டில் போய் சொல்ல போகிறேன். போய் சொல்லு, நீ தானே ஊமைன்னு சொன்ன, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். காரணம் என்ன? அவன் யார்? நீதி உள்ள பதில் வேண்டும் என்று சொன்னால் நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு இருக்கிறார். அவர் நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர். கர்த்தரிடத்தில் கேள், ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக நீதிபரர் இயேசு வருகிறார். உனக்கு நீதி உள்ள பதில் தர வேண்டும் என்றால் என் கர்த்தரை நோக்கி அபயமிட்டு கூப்பிட்டால் அவர் நீதி உள்ள பதிலை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள் 2 சாமுவேல் பக்கம் 416-17, 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும். 2 சாமுவேல் 22:1 22:1 2 சாமுவேல் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. 416-17 பக்கம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது
அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. 5வது வசனத்தை வாசிங்க. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. என்னை பயமுறுத்தியது. வாசிங்க 7 வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறது. பிரியமானவர்களே, மரண அலைகள் என்னை சுற்றி கண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை நெருக்கினது. ஆனாலும் என் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று பார்க்கின்றோம். 21-32 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். அதில் 21ஆம் அதிகாரம் 21 32 வசனம். அதில் 22ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக அவருக்கு முன்பாக மன உண்மையா இருந்து அந்த சொல்வதெல்லாம் உண்மையை பார்த்தேன்னா நீ அழிஞ்சு போடுவ. மன உண்மை வாசிங்கப்பா. என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவரும் உத்தமனுக்கு நீர் உத்தமனும் புனிதனுக்கு நீர் புனிதரும் மாறுபாடவனுக்கு நீர் மாறுபடுகிறவருமாய் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டுமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாரு? மாறுபாடவனுக்கு மாறாதவன், அவர்களுக்கு இடைப்பட்டவர்கள் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை நடத்துவார் என்பதை நீ அறிய வேண்டும். பிரியமானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரம் பக்கம் 1038. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிங்க. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு பதிலாக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி எந்த ஆவி? பயமுள்ள ஆவியா? பயமில்லாத ஆவி. ஆண்டவர் பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பிறகு அதில் 10வது வசனத்தை வாசிங்கம்மா. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளை
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஏன் என்று சொன்னாங்க? 22வது வசனத்தை வாசிங்கம்மா. 22 26. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று என்றான். 32 வருடம் வாசிங்க. இது 26 வருடம் வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. காரணம் என்ன? தானியேல் 3 வேளை தவறாமல் ஜெபித்தான், தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆனாலும் அவனுக்கு என்ன செய்தார்கள்? நமக்கு விரோதமாய் அவன் செய்கிறான் என்று சொன்ன பொழுது ராஜா அவர்களை கூப்பிட்டு என்ன செய்றாரு? அவனுக்கு தானியேலுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அங்கே அவன் 26வது வசனத்துல லாஸ்ட் வசனத்துல என்ன சொல்லிக்குதுமா? அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே எனக்கு எப்படி இருப்பான்? எப்படிமா இருப்பான்? வசனம் சொல்லுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் நம்ம அதை முடிவு பரியந்தம் அற உள்ளத்தோடு பால்லைய முழு உள்ளத்தோடு உண்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. பிறகு நாம் பார்க்கப்படும் பொழுது 1 ராஜாக்கள் 18:24 வாசிங்க. 453வது பக்கம். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து அதை என்ன பண்ணமா? சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நீங்கள் என்ன சொல்றாரு? இங்க ஒரு சவாலுக்கு சவால் விடுறவங்க நாங்கள் தான் ஒரு பாட்டு இல்லை. ஆனால் என்ன சவால் விடுறாரு? நீங்க என்ன பண்றமா? வாசிப்பா. உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்ப எல்லாரும் ஆமோதிக்கிற வார்த்தை. பரவாயில்ல, இதுதான் சரியான பதில். ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் உண்மை என்ன என்று விளங்கும். ஹல்லேலூயா. பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும்
என்னை கேட்டாலும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது என்றார். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு நாசில் சுவாசமுள்ள மனுஷன் நம்பாத, உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் நம்பாதே, பொய் உலகை நம்பாதேனா, ஆசை காட்டி மோசம் செய்யும் பாடுலகை நம்பாதேன்னு சொன்னான். கடைசியாக நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு 5 நிமிஷம். யாத்திரையாகும் 15:11. நம்ம எல்லாரும் ஒரு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாரும் தயவு செய்து எழுந்திருக்கலாமா? கைகளை உயர்த்தி உமக்கு ஒப்பானவன் யார்? எனக்கு ஒப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் என்று சொல்ல பாடலை நம்ம எல்லாரும் கைகள் கொண்டு வந்தவர்கள் கைகளை தட்டி பாடலாம். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தரோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நினைக்கிறேன். கர்த்தருக்கு நீங்கள் என்னை ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இன்றைக்கு யாருக்கெல்லாம் பதில் கொடுக்காது இருந்தாரோ இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். நேரத்தை கொடுத்த அருமையான ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துதலையும் சோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் காட். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வசனங்களை நினைகூர்ந்து செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பாடின அந்த பாடலை பாடி ஸ்தோத்திரம். அவர் கூப்பிடுதலுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. Jesus, hallelujah, Jesus. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். செபிக்க போறோம், ஜெபித்து முடிக்க போறோம். Praise the Lord. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே
உமக்குமானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குமானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குமானவர் யார்? கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வவல்லவர், நீர் நல்லவர், சர்வவல்லவர், இன்னும் காத்து மாறாதவர். உமக்குமானவர் யார்? உமக்குமானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குமானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குமானவர் எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹalleluya. கேட்ட வார்த்தைகளை ஒரு விசை நம்முடைய மனக்கண்கள் முன்பாக கொண்டு வருவோம். ஹalleluya. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் அருகிலே சமீபமாக இருந்து உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற செவி கொடுக்கிற தேவனாய் இருப்பார். மனிதர்கள் உங்களை குறித்து உங்களை பார்க்க விரும்பாதபடிக்கு ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் கூப்பிடும்போது மகனே மகளே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சமீபமாய் வருகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் வைக்கிற தேவன். இந்த நாளிலே ஹalleluya. நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் போராட்டங்கள நீங்கள் வந்திருந்தாலும் ஹalleluya நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நெருக்கத்தில் அவர் விசாலத்தை கொடுக்கிற தேவன். ஹalleluya. தோத்திர நான் கூப்பிட்ட போது கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது கூப்பிட்ட போது கர்த்தர் கேட்டாரே. ஹalleluya. தாவீதனுடைய எல்லா வேண்டுதலையும் கேட்டாரே. யாக்கோபனுடைய வாழ்க்கையில கூப்பிட்ட நாளில தேவன் அவருக்கு உத்தரவு கொடுத்து அவரை வழி நடத்தினாரே. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மறக்காத தேவனாய் இருக்கிறார். தானியேல் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவனுக்கு எவ்வளோ நெருக்கங்கள் அவனுக்கு எதிராய் எத்தனையோ பேர் சதி பண்ணினார்கள். ஆனால் ஸ்தோத்திரன் தேவனை நோக்கி கூப்பிட்ட அந்த தானியேலை சிங்கத்துக்கு தேவன் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை போராட்டம் உங்களுக்கு எதிராய் நின்றாலும் தேவன் உங்கள்
அந்த பிரச்சனையின் கையிலே தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களா இருக்கும்போது பிரச்சனையின் கையில தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்புங்க. ஹல்லேலூயா. தேவனை கூப்பிடுகிறதை விட்டு விடாதிருங்க. ஹல்லேலூயா. பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் தங்களை கீறி கொண்டார்கள். ஸ்தோத்திரம். பலவிதமான கூறிய கத்தியினாலே குத்தி இரத்தம் வரத்தக்கதாய் கிழித்து கொண்டார்கள். பாகாலே, தயவு செய்து எங்களுக்கு அவமானமாய் போய்விட போறது, உத்தரவு கொடும், உத்தரவு கொடும், உத்தரவு கொடும் அப்படின்னு சொல்லி காலையில தொடங்கி மாலை வரைக்கும் அவர்கள் கூப்பிட்டும் ஒரு உத்தரவும் பிறக்கவில்லை. ஆனால் ஸ்தோத்திரம், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பரிட்டு ஒரு எலியா செயல்பட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் உம்முடைய வார்த்தையின்படி எல்லா காரியங்களையும் செய்தேன் என்று சொல்லி பார்க்கிற எல்லாரும் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அவன் செபித்த போது கர்த்தர் அவனுக்கு அவனுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுக்கிறவர். உங்களுடைய கூப்பிடுதல் மனிதருடைய காதுகளிலே ஒருவேளை ஏறாமல் போகலாம். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை நம்புங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த பாக்கியத்தை, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற இந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதித்த ஜனங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன், எத்தனையோ தீங்குகள் உள்ள உலகத்தில் ஆண்டவரை இதுவரைக்கும் குடும்பமாய் நடத்தி வந்த தேவனப்பா, எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லி சொல்லும் போது தேவன் எங்கள் கரத்தை பிடித்து இதுவரைக்கும் நடத்தி வந்தது போல இனிமேலும் ஆண்டவரே நீரே உம்முடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து நடத்தி செல்ல போறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மை நோக்கி கூப்பிட ஜனங்களுக்கு கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே அருமையான தாசன் மூலமாய் கேட்ட வசனங்களின்படி தேவனை நோக்கி கூப்பிட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் அருகிலே வந்து உதவி செய்கிற தேவன் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எலியாவினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி அந்த சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும் போது ஆண்டவரே எல்லா ஜெபங்களையும் அங்கீகரித்து ஆசீர்வைத்து நடத்த நீர் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களும் நோக்கி செபிக்க ஆண்டவரே நேரத்தை செலவிடட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் இவர்களுக்காய் செயல்பட போறபடினால ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொடுத்த ஐயாவை இன்னும் அதிகமாய் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க ஆயத்தமா,